இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க வேலையை விட்டுட்டு நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன்னு கிளம்புறாங்க. ஆனால் அதை 10ல் 9 ஃபெயிலியர் தான் ஆகுது. இதுக்கு காரணம் அவங்க ஐடியா ரொம்ப மோசமானதான்னு கேட்டால் கிடையாது. அதை பற்றின சரியான புரிதல் அவங்களுக்கு இல்லை. 2024 1,00,000 கோடி ஒர்த்துள்ள பைஜூஸ் கொலாப்ஸ் ஆகி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. ஓலாவை எடுத்துக்கோங்க, 80% ஆஃப் த மார்க்கெட் டிமாண்டை அவங்களால சப்ளை பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டாங்க. அதே வருஷம் 500க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. பட் இதை பற்றி எந்த ப்ரெஸ்ஸும் பேசவே இல்லை. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 2024 ஸ்டார்ட் அப்ஸ் மொத்தமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தா $11 பில்லியன். இதில் 84% ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஃபெயில்ட். அப்போ 84% ஆஃப் த ஸ்டார்ட் அப்புமே மோசமான ஐடியாவானா கிடையாது. ஏன்னா அந்த 84%க்கும் அவங்க ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. So let's talk about, is the Indian startup dream built on a lie? INC42 State of Indian Startup Ecosystem Report 2024 படி கிட்டத்தட்ட 65,000 பேர் அவங்க ஸ்டேபிளான ஜாபை விட்டுட்டு அவங்க ஸ்டார்ட் அப் ட்ரீமை நோக்கி போயிருக்காங்க. இதில் 90% ஆஃப் த பீப்புள் தோத்துட்டாங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, இந்த 90% ஆஃப் த பீப்புளும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, ஃபண்டுன்னு பேசுறியே, இந்த ஃபண்டெல்லாம் எவன் கொடுப்பான், எப்படி இதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஸ்டார்ட் அப்புக்கு சீட் ஃபண்டிங் அப்படின்னு இருக்குது. இதில் என்னன்னா, இது வந்து 3 ஸ்டேஜாக அவங்களால ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1, அவங்க ஒரு ஐடியா மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த ஐடியா டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படும். ஸோ அந்த ஐடியாவை போய் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ணி அதுலேருந்து அந்த இன்வெஸ்டர் அவங்களுக்கு பணம் கொடுப்பாரு. அதை வச்சு அவங்க வந்து அவங்க ஐடியாவை டெவலப் பண்ணலாம். ஸ்டேஜ் 2, ஒரு ப்ரோட்டோடைப் ரெடியாக இருக்கும், பட் அதை ஃபுல்லாக ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்ல. இது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3, மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, இப்போ மக்களுக்கு அது தெரியணும், அதை மக்கள் நம்பி வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பிராண்டிங் பண்ணணும், நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும், மக்கள் அதை நம்பணும். அதுக்கு ஸ்டேஜ் 3ல் திரும்ப ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபண்டிங் தான் ஸ்டார்ட் அப்பில் இருக்கும். இந்த 90% ஆஃப் த பீப்புளும் ஸ்டேஜ் 1 ஆஃப் சீடிங் ஃபண்டை வந்து தாண்டிட்டாங்க. பட் ஸ்டேஜ் 2 சீடிங் ஃபண்டுக்கு போனது அதில் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தா வெறும் 22% தான். அப்போது 78% மக்கள் ரவுண்ட் 2வையே டச் பண்ணல. இதை தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து வேல்யூ ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க, தி ஃபண்டிங் ட்ராப். இங்கே மக்கள் எல்லாரும் போய் அவங்க இன்வெஸ்டர்கிட்ட போய் பிச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இன்வெஸ்டர் அதை பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 50 லட்சமோ 50 கோடியோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டு கிடைச்சதுமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபவுண்டர் ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை பேசிக்காக டெவலப் பண்ணாமலே அதுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸ் போகிறது, மார்க்கெட்டிங் டீமை ஹையர் பண்ணுறது, ஸோ அவங்க சஸ்டெயினபிலிட்டியை பார்க்காம அவங்க க்ரோத்துக்காக வேலை செய்கிறது, இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கும் தெரியும். பட் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை மாதிரி ஒரு 10 பேர்த்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் 9 பிஸ்னஸ் தோற்றுரும், 1 தான் ஜெயிக்கும் அப்படின்னு. அவங்க தோக்கிற 9 பார்க்க மாட்டாங்க, ஜெயிக்கிற ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் அதில் வந்து ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. பட் ஆஸ் அ ஃபவுண்டராக ஸ்டார்ட் அப்பில் நமக்கு அப்படியானா கிடையாது. நமக்கு 10 ஸ்டார்ட் அப் கிடையாது, இருக்கிறது 1. அப்போ அந்த 1 நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ அதுக்காக நம்ம லைஃப்பில் ஒரு 3 இயர்ஸை ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா பைஜூஸே நான் சொல்லுவேன். ஏன்னா 25,000 கோடி ஃபண்டை ரைஸ் பண்ணாங்க. ஃபண்டை ரைஸ் பண்ணவங்க அக்ரெசிவாக குளோபல் மார்க்கெட்டில் அவங்கள புஷ் பண்ணாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் கூட கொலாப் பண்ணி அவங்க பிராண்டை டெவலப் பண்ணாங்க. பட் அவங்க கோர் ப்ராடக்டை டெவலப் பண்ணாமல் விட்டாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, அவங்க ரைஸ் பண்ண ஃபண்ட் அவங்களோட ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டது தான். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ரைஸ் பண்ணுற பணம் உங்களுக்கு இன்கம் கிடையாது, அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைமை கொடுக்கும் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஷார்க் டேங்க் ரியாலிட்டி. இங்கே பிஸ்னஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஷார்க் டேங்க் ஷோவை பற்றி நல்லா தெரியும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து அவரோட ஐடியாவை பிச் பண்ணுவார். அந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னா அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஷார்க் டேங்க் இந்தியா சீசன் 1ல் 198 ஐடியாஸ் பிச் பண்ணப்பட்டது. அதில் 67 ஐடியாஸ்க்கு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணப்பட்டது. ஆனால் கேமராக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இந்த 68 டீல்ஸில் 30% ஆஃப் த டீல்ஸ் அடுத்த 18 மந்த்ஸில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட். பட் மக்களுக்கு என்னன்னா, ஒரு 3 மினிட்ஸ் அந்த ஷோவில் நம்ம பார்க்கறத ரியாலிட்டின்னு நினச்சிக்கிறது தான். ஷார்க் டேங்க் இந்தியா சீசன் 2ல் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஒரு ஃபவுண்டர் அடுத்த 6 மந்த்ஸில் அவருக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. பட் அந்த ஆர்டரை அவரால் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல. அவர்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை, அவருக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு அவருக்கு ரிட்டர்ன் பணம் கொடுக்க முடியல. அதனால் அவர் மேலே சூ பண்ணுற அளவுக்கு பிரச்சனை பெருசாச்சு. ஸோ நம்ம வேகமாக வளர்றது முக்கியம் இல்லை, அதுக்கான ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இருக்கணும். வாட் ஆக்சுவலி சர்வைவ்ஸ்? சரி ப்ரோ, இவ்வளோ சொல்கிற, ஆக்சுவலி எந்த பிஸ்னஸ் சர்வே பண்ணும் அப்படின்னு கேட்டால் 3 விஷயம் இருக்குது. நம்பர் 1, ஒரு போரிங்கான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிமார்ட்.
எத்தனையோ சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஆனால் எல்லாருமே மேக்ஸிமம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது டிமார்ட்டில். ஏன்? ஒரே இடத்துல எல்லா பொருளும் கிடைக்குது, ரேட்டு கம்மியாக கிடைக்குது. நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் த யூனிட் எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் டே 1. இது என்ன அப்படின்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ எடுத்துக்கலாமே. ஜொமேட்டோ இனிஷியலாக எல்லாத்துக்கும் ஃப்ரீ டெலிவரி, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு ஸோ அப்படி இருந்தது. இதில் என்ன தெரிய வந்தது அப்படின்னா, அவங்க எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதை விட லாஸ் தான் அதிகமாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜொமேட்டோ அடுத்து இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு பர் யூனிட்டுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்றத செக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணதுமே 40 rupeesல இருந்த ஜொமேட்டோ ஸ்டாக் 240 rupeesக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. நம்பர் 3, சர்வைவ் ஆன் ரெவன்யூ நாட் ஃபண்டிங். இப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபண்டை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அதை உங்கள் ரெவன்யூவாக கன்சிடர் பண்ணிவிட்டு க்ரோத் ஸ்ட்ராட்டஜிக்கோ இல்லை பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்னஸில் க்ரோத் இருக்காது. சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த சீடிங் ஸ்டேஜுக்கு அந்த பிஸ்னஸ் போகக்கூடாது. உங்கள் பிஸ்னஸ்லேருந்து வர ரெவன்யூவை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை க்ரோ பண்ணணும். அண்ட் ஃபைனலி, ஸ்டார்ட் அப் பற்றினா ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். பிஸ்னஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு கண்ணோட்டத்தை மாற்றிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி பிஸ்னஸ் பிரேக் டவுனில் பேசுவோம். அண்ட் லாஸ்ட்டாக வேறு என்ன சொல்ல போகிறேன், சப்ஸ்கிரைப் டு வாட் ப்ரோ.